உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் இன்று நாம் வேலூர் மக்களவை தொகுதி பற்றி பார்த்து வருகிறோம். தொகுதி மக்களும் எதிர்க்கட்சிகளும் எம்பியின் செயல்பாடுகள் குறித்து எழுப்பிய கேள்விகள், விமர்சனங்களுக்கு எம்பி அப்துல் ரஹ்மான் அளித்த பதில்களை பார்ப்போம். விமான நிலையம் வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய 15 ஆண்டு கால கனவு. திட்டம் தொடங்கப்பட்டு விட்டது, நிலமும் கையகப்படுத்தப்பட்டு விட்டது, நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் நீண்ட நாட்களாக அப்படியே ஆரம்பித்த நிலையிலேயே இந்த திட்டம் இருக்கிறது. என்ன காரணம்? இங்கே விமான நிலையம் வருவது சம்பந்தமாக 4 முறை நான் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பி அதற்கான பதிலையும் நான் பெற்றிருக்கிறேன். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, இந்த நிலத்தை வைத்து ஒரு விமான நிலையம் முழுமையாக இயங்க முடியாது. அதிகமான இப்பொழுது இருக்கக்கூடிய நிலத்தை விட இன்னும் 1 மடங்கு அதிகமான நிலம் பெறப்பட வேண்டும். அப்படி பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அவ்வளவு இலகுவாக இல்லை என்பது இங்கே திட்டமிட்டு செயல்படுத்திய அதிகாரிகளுடைய அறிக்கை சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அணைக்கட்டு பகுதியில் விளையிற மல்லி, முல்லை போன்ற பூக்களை கொண்டு ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி தயாரிக்கணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக அந்த பகுதி விவசாயிகள் வலியுறுத்திட்டு வராங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் தொடங்கப்படுவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளுமே இல்லை. இது சம்பந்தமாக எனக்கு சில தகவல்கள் என்னுடைய ஆய்வுக்கு வந்தது. நான் நேரிலேயும் சென்று அந்த ஏரியாக்களை எல்லாம் பார்த்துட்டு இதற்குரிய வழிவகைகளை செய்வதற்கு தமிழ்நாடு அரசின் மூலமாகத்தான் நீங்கள் மிக விரைவாக இதில் செயல்படுத்த முடியுங்கிற ஒரு விஷயத்தை அதிகாரிகளும் என்னிடத்தில் சொன்னாங்க. மத்திய அதிகாரிகளிடத்தில் நான் பேசும்போது உடனே தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கு அதை கொண்டு சென்றிருக்கிறேன். அப்போது அதனுடைய ஆய்வை மேற்கொள்ளலாம் என்றிருந்தபோது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அதிகாரிகளிடத்தில் அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் மாற்றமாகி போய்விட்டார்கள். அதற்கு பிறகு புதிய அரசு வந்த பிறகு அந்த அதிகாரிகளிடத்தில் நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். அவர்கள் பரிசீலனை செய்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். பாலாற்றில் நீண்ட நாட்களாக தண்ணீர் வரவே இல்லை. தென்பெண்ணை ஆற்றின் உபரி நீரை பாலாற்றோடு இணைக்க வேண்டும். அதே போன்று கர்நாடக அரசின் நேத்ராவதி நதியையும் பாலாற்றோடு இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன. மக்களுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த குடிதண்ணீர் போன்ற இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு பாலாற்றில் தண்ணீர் வந்தே ஆக வேண்டும். இதற்கு தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம் என்றெல்லாம் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் சாத்தியமான தீர்வு என்ன என்று பார்க்கிற போது, கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய நேத்ராவதி நீர் அன்றாடம் 2000 டிஎம்சி தண்ணீர் கடலிலே போய் வீணாகி கலக்கிறது என்கிற உண்மையின் அடிப்படையில் அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய கோலார், இன்னொரு மாவட்டம், 2 மாவட்டங்களுக்குமாக தண்ணீர் தேவை என்று அந்த நேத்ராவதி தண்ணீரை கடலில் வீணாகி போய் கலக்கக்கூடிய அந்த தண்ணீரை ஏறத்தாழ ஒரு 200 டிஎம்சி தண்ணீரை வரவழைக்கிறார்கள். கோலார் வரையிலும் வந்து விட்டால் இன்றைக்கு வறண்டு போய் கிடக்கக்கூடிய இந்த பாலாற்றில் அந்த இணைப்பை உருவாக்குவதற்கு மிகச்சில கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது. அதனை ஏன் செய்யக்கூடாது என்கிற தீர்வையும் நான் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறேன். பாரத பிரதமருக்கு கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறேன். இந்த துறை அதிகாரிகளிடத்திலே நேரடியாக சென்று நான் விவாதம் செய்திருக்கிறேன். எனவே நாம் பிரச்சனைகளை மாத்திரம் சொல்லாமல் தீர்வையும் நாம் சொல்லியிருக்கிறோம். இதனை மத்திய அரசாங்கம் மிக நெருக்கமாக ஆழமாக ஆய்வு செய்து இன்றைக்கு அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அதன்படி அந்த மத்திய நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் கர்நாடக அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளோடு கலந்து பேசி இன்றைக்கு ஆய்வினை மிக மும்முரமாக தொடங்கியிருக்கிறார்கள். உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் இதுவரையில் வேலூர் தொகுதி எம்பி அப்துல் ரஹ்மான் தொகுதிக்கு செய்தவை, செய்ய தவறியவை, அவற்றுக்கான விளக்கங்கள் என்று பல்வேறு கோணங்களிலும் பார்த்தோம். இனி வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடியவர்கள் என தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்களை பார்க்க இருக்கிறோம். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் 31 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அரசியல் கட்சிகளின் சார்பில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் என்று தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுவோர் யார் யார் என்பதை பரந்த பார்வையோடு பட்டியலிட்டு வருகிறது புதிய தலைமுறை. இது மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஆதரவு பெற்றவர்கள் என்ற தரவரிசை பட்டியல் அல்ல. அந்தந்த தொகுதிகளில் இவர்களது பெயர்கள் தொண்டர்களால் பரவலாக பேசப்படுகின்றன என்கிற அடிப்படையிலான ஒரு முன்னோட்டம் தான் இந்த பட்டியல். பெரம்பலூர் தொகுதியில் வேட்பாளர்களை அறிவித்த கட்சிகளை தவிர்த்து பிற கட்சிகளின் சார்பில் போட்டியிடக்கூடும் என தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்களை முதலில் பார்ப்போம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜசேகர், பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எம்.என். ராஜா ஆகியோரின் பெயர்கள் பேசப்படுகின்றன.
இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடக்கூடும் என அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இவர் பெயர் மட்டுமே அந்த தொகுதியில் கட்சி தொண்டர்களிடம் பேசப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் துரை காமராஜ், திருச்சி மாவட்ட பொருளாளர் KS குமார் ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட கட்சிகளை தவிர நெல்லை மக்களவைத் தொகுதியில் மற்ற கட்சிகளின் சார்பில் போட்டியிடக்கூடும் என்று பேசப்படும் பெயர்களை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு, முன்னாள் மத்திய இணையமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் ஆகியோரின் பெயர்கள் பேசப்படுகின்றன. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில துணைத் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு தலைவர் தயாசங்கர், கிழக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் நாராயணன் ஆகியோரின் பெயர்கள் பேசப்படுகின்றன. பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு நெல்லை தொகுதி ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியின் சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன், மாநகர மாவட்ட செயலாளர் முகமது அலி, மாணவரணி துணை செயலாளர் சீதாபதி ராமசுதர்ஷன் ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் வேட்பாளர்களை அறிவித்துள்ள கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளின் சார்பில் போட்டியிடக்கூடும் என பேசப்படும் பெயர்களை பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி சார்பில் நாகை தொகுதியின் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் RN அமிர்தராஜா, மாவட்ட செயலாளர் செல்வதுரை, நகர முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராஜேந்திரன், மனித உரிமைகள் பிரிவு மாவட்ட தலைவர் செந்தில் பாண்டியன் ஆகியோரின் பெயர்கள் பேசப்படுகின்றன. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டாக தேர்தலை சந்திக்கும் நிலையில் நாகப்பட்டினம் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் செல்வராசு, மாநில துணை செயலாளர் பழனிசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் உலகநாதன் ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கட்சியின் திருவாரூர் ஒன்றிய பொதுச் செயலாளர் செந்தில் அரசன், மாவட்ட துணைத் தலைவர் அரிச்சந்திரன், விளையாட்டு அணிப்பிரிவு மாவட்ட தலைவர் ஜெயபாலன், நீண்ட காலமாக கட்சி பணியாற்றி வரும் சுந்தரமூர்த்தி ஆகியோரின் பெயர்கள் பேசப்படுகின்றன. கரூர் தொகுதியில் வேட்பாளர்களை அறிவித்த கட்சிகளை தவிர்த்து பிற கட்சிகளின் சார்பில் போட்டியிடலாம் என்று பேசப்படும் பெயர்களை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், மாநில சேவாதள ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ், மகிழா காங்கிரஸ் தேசிய செயலாளர் ஜோதிமணி, கரூர் நகராட்சி உறுப்பினர் ஸ்டீபன் பாபு ஆகியோரின் பெயர்கள் பேசப்படுகின்றன. பாரதிய ஜனதா சார்பில் மாவட்ட தலைவர் சிவசாமி, மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் மோகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் கோபி ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. தேமுதிகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் NS கிருஷ்ணன், மாநில மாற்றுத்திறனாளிகள் அணி செயலாளர் செல்வராஜ் ஆகியோரின் பெயர்கள் பேசப்படுகின்றன. மக்களவைத் தொகுதியில் அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிடக்கூடும் என தொண்டர்கள் பேசிக்கொள்ளும் பிரமுகர்களின் பெயர்களின் பட்டியலை பார்த்தோம். இது தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்களின் பட்டியல்தானே தவிர கட்சிகளால் பரிசீலிக்கப்பட்டு வரும் பட்டியல் இல்லை. அதனால் இவர்கள்தான் வேட்பாளர்கள் என கருதிவிட வேண்டாம். இன்றுடன் பேசப்படும் பெயர்கள் பகுதி நிறைவடைகிறது. தேர்தல் தொடர்பான புதிய பகுதிகளை இதே நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியில் அடுத்து ஒட்டுமொத்தமாக நாட்டின் நாடிக்கணிப்பை பார்க்கலாம். நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களின் மன ஓட்டத்தை வழங்குகிறார்கள் நம் செய்தியாளர்கள். நாட்டின் நாடிக்கணிப்பு ஒரு சிறிய இடைவெளி.